கடவுள் எப்படி வச்சிருக்காரு, என்னென்ன பொறுப்புகளை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, ஒருத்தர் ஆணுக்கு என்ன பொறுப்பு, பெண்ணுக்கு என்ன பொறுப்பு என்பதை பார்த்து எப்படி நடந்து கொள்ள வேணும்னு தான் போதிக்கிறாரு. ஆகவே மனைவிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலையை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். மனுஷன் தேவனுடைய சரியான பிரதிநிதியாக இந்த உலகத்தில் வாழ்ந்த அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக, அவருடைய பிரதிநிதியாக இருக்க உதவும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறார். மனுஷனுக்கு உதவியாளாக, அவனை ஆறுதல் படுத்தக்கூடியவனாக, இவனுக்கு ஒரு பிரச்சனைனா அவள்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி, அவள்கிட்ட வந்து ஆறுதலை பெறும்படியாக, என்கரேஜ்மெண்ட்டை பெறும்படியாக, அப்படிப்பட்ட ஒரு சூட்டபிள் ஹெல்ப், ஒரு ஏற்ற துணையாக அவளை உண்டாக்கி இருக்கிறார். மனைவியுடைய பெரிய பங்காக இருக்கு பாருங்க. புருஷன் போய் வெளியில் போய் அங்கங்கே போய் பல காம்படிஷனு, பல வேலையில் பல பிரச்சனைகள், பல போட்டிகள் எல்லாம் இருக்குது, கஷ்டப்பட்டுட்டு வர்றான். அங்கெல்லாம் சுடுற மாதிரி இருக்குது. ஓடி வந்து வீட்டுக்குள்ளே போந்து அங்கே டபுள் பேரல் கன் வச்சுட்டு ஒரு மனைவி இருந்தால் எப்படி இருக்கும்? பாவம் அவன். அப்படிப்பட்ட புருஷன் பாவம். அங்கேருந்து தஞ்சம் அடையலாம். நீ வீட்டுக்கு வந்தா வீடு ஒரு தஞ்சம் புகுகிற ஒரு நல்ல இடமா இருக்கணும். வீட்டுக்கு வந்தவொன்னு ஒரு ஆறுதல், ஒரு தேறுதல், ஒரு மகிழ்ச்சி, அதையெல்லாம் மறந்து அவன் கிடக்குறான், அவன் என்னத்தையும் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடமா இருக்கணும். அப்போ மனைவி வந்து அங்கே ஊரில் சொல்கிறான் பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக பேசணும். நீ தான் ஏன் பெரிய ஆள், உன்ன மாதிரி ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு இவனை தூக்கி வச்சு பேசி ஆறுதல் படுத்தி அவனை என்கரேஜ் பண்ணி அவனுக்கு தைரியத்தை கொடுத்து, அதைரியம் உள்ளவனாக இருக்கிறவனுக்கு தட்டி கொடுத்து அவனை தைரியப்படுத்தக்கூடியவளா அப்படி உண்டாக்கி இருக்கிறார் கடவுள். அப்படிப்பட்ட ஒரு ரோலை கொடுத்துருக்கிறார் மனைவிக்கு. அப்போ புருஷன் தன்னுடைய ரோல் என்னன்னு உணர வேண்டும், மனைவி தன்னுடைய ரோல் என்னன்னு உணர வேண்டாம். அப்போ மனைவி புருஷனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பா. எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணோன்னு அவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை உண்டாக்குவார்கள்.